என்கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிடுவோம். சாரி பிரியதர்ஷினி. Actually, this is a very wrong statement against me. சிம்பிளா ஒரு apology கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். அன்னைக்கு போகும்போது எனக்கு செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஐடி போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க ஒரு வாரமா கான்ட்ரோவர்சி பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்ல இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும். கேக்குறேன், ஏன் நீங்க சாரி வந்திருக்கீங்க, ஏன் நீங்க இப்படி வந்து நீங்க ஏன் அதுவும் இந்த எபிசோட்ல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது சீரியஸாவே பிளான் பண்ணி போட்டு வந்திருக்கீங்களா? இதுதான் ப்ரோ நானு. இதுதான் ப்ரோ நானுனா நைட்டியா நீங்க ட்ரங்கா பேசுறீங்க. அப்படியே வந்ததா காமன் மேன் வேற பேர் வச்சிருக்கீங்க. இன்னும் காமனா வரணும் எல்லாருமே. காமன் மேன் பேர் வச்சா காமனா வரணுமா? அப்ப நாங்களாம் என்ன வீட்டுல பல்லு வளர்க்காம கையில கட்டிட்டு அப்படியே வந்துடலாமா ஷோக்கு? என்னக்கா பேசுறீங்க? நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வாஸ் a singer also. இந்த டீச்சரா வேலை செஞ்சீங்கல, அங்க வந்து இந்த நைட்டி போட்டு போகுமா? டீச்சர்னா அது ஒரு டியூஷன் டீச்சரா. ஸ்கூல் போகும்போது நைட்டி போட்டா அவங்க ஸ்கூல் என்ன இல்ல மேம். கேட்டாங்க பாரு கேள்வி. டீச்சரா வேலை செஞ்சீங்களா? அங்க இப்படிதான் நைட்டி போட்டுன்னு போவீங்களா? நைட்டி போட்டு போகலாம், நான் போகல. பட் பைஜாமாஸ்ல போயிருக்கேன். ஏன் நைட்டி போட்டு போல? சரி டியூஷன் நடத்துங்க, பைஜாமாஸ் எல்லாம் போட்டுன்னு போய் என்னங்க சொல்ல வரீங்க? நைட்டினால இவ்வளவு பிரச்சனை ஆகுது உங்களுக்கு. சரி மாத்தி வந்துறீங்களா? முடியாது. நான் இப்படி செலக்ட் பண்ணா பண்ணுங்க, இல்லனா பண்ண வேண்டாம். நைட்டியோட தான் வாழ்க்கையே வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கம்ஃபர்ட்டபிள் என்ன அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இல்ல நைட்டில போகிறது அப்படினு she was just talking. ஓ இது பேசிருக்கீங்க நைட்டில போறது கம்ஃபர்ட்டபிள் இல்ல. ஐயோ கமலி வந்து பெரிய வருஷத்துக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டாங்க. ஏங்க நீங்க நைட் ஏதோ ஸ்ட்ராட்டஜியோட போட்டுன்னு வந்திருக்கீங்க, அதை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நானா உணர்றேன் என்னோட ஐடென்டிட்டி இதெல்லாம் எதுக்கு தேவையா? நீங்க போட்டுன்னு வந்தீங்க, அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு நினைச்சீங்க, அது வந்து கிடைச்சிருச்சு. அதை வச்சுட்டு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டு போக வேண்டியது தானேங்க. உடைய வச்சு நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க. இந்த உடைய வச்சு நீங்க இஷ்யூ பண்ணனும் தான் அந்த உடைய போட்டுட்டே வந்திருக்கீங்க. ட்ரெஸ்ஸை வச்சு யாருமே மதிப்பிடலங்க உங்களை. புரிஞ்சுக்கிங்க. நீங்க போட்ட அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் வந்து எல்லாரும் உங்களை வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. உங்களை பேச விட்டா தான் நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களே. எங்க பேச விட்டுறது உங்களை? இவா சொல்லுவாளே பொம்பளே அப்படிங்கிற நீங்க பேசுறது தான் இல்ல. ரைட்டு. அக்கா மாயா மேல காண்டாயிட்டாங்க, மாயாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளை அவள்கிட்ட வரும்போது என்ன சொன்னா, என்னால இந்த மாதிரி டிவி ஷோல எல்லாம் போட்டுக்க முடியாது, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. பக்கத்துல இருக்கவங்க ட்ரெஸ் மாதிரி உங்களுக்கு போட கான்ஃபிடென்ட் இல்ல, நைட்டி போட கான்ஃபிடென்ட் இருக்கா? என்னங்க பேசுறீங்க? நீங்க கம்ஃபர்ட்னு எங்கேயுமே சொல்லல ஆரம்பத்துல இருந்து நீங்க சொன்னது வந்து நான் ரியலா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கரெக்ட். இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட்டே ஆயிருக்காது. நீங்க வந்து நான் ரியலா இருக்கேன். நைட்டி போடுறதுல என்னங்க ரியல்? என்னங்க ரியலா இருக்கிறதுக்கும் கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்களேங்க. நம்ம வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. எங்க ஆத்துல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் சித்தி சொல்லக்கூடாது, சாரி சித்தி, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ரொம்ப அகேன்ஸ்டா இருந்தாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி உங்க ஆத்துல வந்து எல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க வந்த நோக்கம் எல்லாமே நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். எதுக்கு இந்த நைட்டி, எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சுகள்? உயிர் வாழறதுக்கே இந்த ஷோ தான் வேணும். நான் ஃபர்ஸ்ட் டே வரும்போதே நான் இங்க டாஸ்க் டிஸ்க் பண்றதுக்குலாம் வரல. இது ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். ஆரம்பத்துல ஆட்டிடியூடா பேசின மாதிரி இருக்கு. இப்போ வந்து என்ன பிக் பாஸ்குள்ள விடுங்க, என் மைண்ட் செட் சரியில்லை, உள்ள போனா நான் நார்மல் ஆயிடுவேன்னு சொல்றீங்க. என்னங்க பேசுறீங்க? ஒரு டைவர்ஷன் இல்லனா எனக்கு மாதிரி ரொம்ப ட்ராமேட்டிக் ஆயிடும். பிரியவர்ஷினி நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. உங்க அம்மா இறந்ததுக்கு வருத்தம் தான். என்ன மாதிரி இருக்கிற எவ்வளவு பசங்களுக்கு எவ்வளவு அவங்கள பேச விடுமா? யாரையுமே பேச விட மாட்டேன் போல இருக்கு. முடிச்சிட்டீங்களா? இவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டாங்க போலயே. உண்மையா இருக்கணும். மனசுல என்ன தோன்றதோ பேசி சண்டை போடுறியா போடு. ஆனா அந்த மனசுல தோன்றதெல்லாம் பேசுங்க, பட் மரியாதையா பேசுங்க. நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றத மைண்ட்ல வச்சு பேசுங்க. சொல்லிக்கிறோம். நீங்க யாருக்குமே உங்க உடை மேல பிரச்சனை இல்ல. பிரியவர்ஷினி யாருக்குமே உங்க உடை மேல எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது. குட்டை ட்ரெஸ் போடுறது, குட்டை பாவாடை போடுறது பிரச்சனை இல்லாத காலத்துல நீங்க நைட்டி போடுறது யாருக்கு பிரச்சனை சொல்லுங்களேன். இது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. Thank you. ஓகே. நீங்க தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறீங்க, இதை பெருசாக்குறீங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க. விட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அப்புறம் இந்த ஷோ எனக்கு தேவைன்னு சொல்றீங்க. ஒரு நிதானமே இல்லாம பேசுறீங்க. உங்க காலு தரையில நிக்கல. தயவு செஞ்சு நிதானமா பேசுங்க. If you want to reject me, please say it on the face. எனக்கு வந்து இது அதான் அங்க பாருங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல வேணாம்னு சொல்லிதான் உங்களை ரிஜெக்ட் பண்ணத்தான் போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாதுன்னு டீசெண்டா சொல்றாங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இந்த மாதிரி எடுத்தங்கவுத்தன் பேசிட முடியுமா? சொல்லுங்களேன். ரொம்ப ஃபேக்கா இருக்கீங்க, அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கீங்கன்றதெல்லாம் ஐ ரெஸ்பெக்ட். அது சிம்பிளா ஒரு அப்பாலஜி கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். எல்லாரும் இந்த உலகத்துல மனுஷா தானே. நான் கேட்கல சாரி. எதுக்குமா உங்ககிட்ட சாரி கேட்கணும்? நீங்க சாரி கேட்டன்றதுக்காக அவங்க சாரி கேட்க முடியுமா? என்ன இது? பிரியவர்ஷினியும் ரிஜெக்டட், கமலியும் ரிஜெக்டட். மொத்தம் இந்த பஞ்சாயத்துல யாருமே உங்க நைட்டி வந்து ஜட்ஜ் பண்ணவே இல்லை. எல்லாருமே நீங்க பேசின பேச்சை தான் ஜட்ஜ் பண்ணாங்க. அதனால பிரியவர்ஷினி நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க பர்சனலா கொஞ்சம் டைம் எடுத்து ஹீல் ஆயிக்குங்க. தயவு செஞ்சு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கறத நிறுத்துக்குங்க.
சரி, இதோட இந்த நைட்டி பஞ்சாயத்து தயவு செஞ்சு முடிங்கப்பா. அவங்க நைட்டி போட்டாங்க, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த கதை முடிஞ்சிருச்சு. அவங்க லைஃபை பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற யாருன்னா பத்தி பேசுவோம். சரி மக்களே, இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த ஒரு விஷயத்துல நைட்டி பிரச்சனையா இல்ல இந்த நைட்டி போட்டு வந்து இவங்க தான் பிரச்சனையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.